உலகத்தில் உள்ள சத்குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகளின் சீடர்களுக்கும் பக்தர்களுக்கும் ஆத்ம வணக்கங்கள். வருகிற 15ஆம் தேதி, பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு மகா சிவராத்திரி வருது. வழக்கமாக நம்ம ஆசிரமத்தில் இருக்கும்போது ஆசிரமத்தில் இது சிறப்பாக கொண்டாடுவோம். நிறைய பேர் வருவாங்க, தியானம் பண்ணுவாங்க, எல்லாம் ஓகே. இப்போ அந்த மாதிரி சூழ்நிலை இல்லை. அதுக்காக யாரும் வருத்தப்பட வேண்டாம், சரிங்களா? ஏன் சொல்றேன்னு சொன்னா, நாம இருக்கும் இடம் தேடி ஐயா வருவார். நாம எங்க இருந்து பாடம் பண்றோமோ அவங்கவுங்க வீட்டில் வழக்கமாக எங்க பண்ணுவோமோ அதே இடத்துலையோ இல்லை மாடி இருந்தால், மொட்டை மாடிகள் இருந்தால் அங்கே உட்காந்து நேரம் இரவு 12 மணியிலிருந்து 1:15 மணி வரை தொடர்ந்து நாம பாடம் பண்ணுவோம். இந்த பயன் நம்ம எல்லாருக்கும் கிடைக்கும்படி நம்மளுடைய குருநாதர் செய்வார். அந்த நாள் கூடிய சீக்கிரமே நெருங்கும், சரிங்களா? அதனால நாம் அங்கே இல்லையே இங்கே இல்லையேன்னு எந்த விதமான வருத்தமும் வேண்டாம். ஏன்னு சொல்றோம்னா, காஞ்சிபுரத்தில் காஞ்சி மன்னன் மிகப்பெரிய ஆலயத்தை, சிவாலயத்தை கட்டி எழுப்புறான். அதுக்கு கும்பாபிஷேகமும் நாள் குறிச்சிட்டான். ஆனால் அங்கே சிவபெருமான் போகலை. அதுக்கு பதிலாக பூசலார்ன்ற ஒருத்தர் இங்கே இருக்கிற திருவள்ளூர் பக்கத்தில் இருக்கிற திண்ணனூர்ல மணக்கோயில் கட்டியிருக்கார். அந்த மணக்கோயில் கட்டின அந்த இடத்தை தேடி, அந்த ஆலயத்தை தேடி சிவபெருமான் அன்னைக்கு அங்க வந்து காட்சி கொடுக்கிறார். அப்ப எது பரிசு? யார் மனம் உருகி, அதுதான் திருமூலர் சொல்வார், அன்போடு உருகி அகம் குடைவார்கன்றி என்போல் மணியை எய்த ஒண்ணாதே. என்ன சொல்றாரு? அன்போடு உருகி யாரெல்லாம் சிவனை தோத்திரம் பண்றாங்களோ, சிவனை குறித்து தவம் பண்றாங்களோ, தன்னை நினைச்சு தவம் பண்றாங்களோ, அவங்களால மட்டும்தான் நான் பார்த்த அந்த காட்சியை, நான் அனுபவிச்ச அந்த நாதத்தை அவங்களும் அனுபவிப்பாங்க. மற்ற யாருக்கும் அது சாத்தியம் இல்லை. 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு 12 மணியிலிருந்து 1:15 மணி வரை நாம் எல்லோரும் ஈசனை குறித்து தவம் இருப்போம். ஐயாவுடைய பாடத்தை சிறப்பாக பண்ணுவோம். அதற்கான பலன் மிக கூடிய விரைவில் நம்ம எல்லோரையும் வந்து அடையும், இது உறுதி. இந்த செய்தியை எல்லாருக்கும் பகிருங்க. எல்லோரும் எங்கேயும் தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை, யார் கூப்பிட்டாலும் போக வேண்டிய நேரம் இல்லை. இது எல்லோரும் அவங்கவுங்க வீட்டில் உட்காந்து அருமையாக தவம் செய்வோம். அதற்கான பலனை நம்ம குருநாதர் கொடுப்பார், சரிங்களா? விரைவில் நாம் எல்லோரும் சந்திப்போம். நன்றி, ஆத்மா வணக்கங்கள்.